வணக்கம். I am Krishnakumar, Department of Mathematics. So this is a real analysis videos. நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் டாபிக் வைஸாக. இப்போ ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிட்டு வரோம் மிஸ்லினியஸாக எல்லா இடத்துலேருந்து. ஜஸ்ட் ரீகால் ஆல் த டெஃபினேஷன்ஸ் அண்ட் தென் ஒர்க் அவுட் த ப்ராப்ளம்ஸ். நம்ம ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். Let A be a non-empty subset of R. A என்றது ஒரு non-empty subset. ரியல் நம்பர் செட்டில் A என்றது non-empty subset. Which are the following are true கேட்குறாங்க. The four options are given. The first one is if A is closed and dense in R, then A equal to R. If A is closed, then A is infinite. Option 3 வந்து பார்த்தீங்கன்னா if A is open, then A is infinite. The fourth one, if A is infinite, then A is either open or closed or dense in R. ஓகே. ஸோ இப்போ ப்ராப்ளத்தில் போகிறதுக்கு முன்னாடி சில டெஃபினேஷன்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஓப்பன் செட்டுனா என்ன, க்ளோஸ் செட்டுனா என்ன, வாட் அபவுட் த டென்ஸ் செட். ஸோ ஃபஸ்ட் அதை நம்ம ரீகால் பண்ணிட்டு வரோம். ஓகே. ஸோ ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ வாட் எவர் இட் இஸ் ஓப்பன் செட் அப்படின்னு எடுத்துட்டாவே நம்மளுக்கு அதில் இருக்கிறது இன்டீரியர் பாயிண்ட்ஸ் தான். கரெக்டுங்களா? ஓப்பன் செட்டில் இருக்கிறது நம்மளுக்கு இன்டீரியர் பாயிண்ட்ஸ். ஸோ வாட் அபவுட் த இன்டீரியர் பாயிண்ட்ஸ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போது ஜி அப்படின்ற செட்டை நான் எப்போ ஓப்பன் செட்டுன்னு சொல்ல முடியும்னா இருக்கிற பாயிண்ட் எல்லாமே இன்டீரியர் பாயிண்ட்டாக இருக்கணும். ஸோ வாட் அபவுட் த இன்டீரியர் பாயிண்ட்ஸ், இன்டீரியர் பாயிண்ட்டுக்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ கெட் அட்லீஸ்ட் ஒன் நெய்பர்ஹுட்டை. சப்போஸ் இந்த பாயிண்ட்டு நான் வந்து இன்டீரியர் பாயிண்ட்டை சொல்கிறேன்னா எனக்கு ஒரு நெய்பர்ஹுட்டை கிடைக்கணும். இட்ஸ் வெரி வெரி ஸ்மால், வாட் எவர் இட் இஸ் ஸ்மால் நெய்பர்ஹுட்டை. இட் மஸ்ட் பி இன் த செட். இது வந்து இந்த நெய்பர்ஹுட் பார்த்தீங்கன்னா இந்த நெய்பர்ஹுட் ஃபுல்லாகவே இந்த செட்டுக்குள்ளேயே போயிடும். அந்த மாதிரி ஒரு நெய்பர்ஹுட், தெர் இஸ் ஒன் நெய்பர்ஹுட் இஸ் எனஃப். அந்த மாதிரி கிடைச்சா இட்ஸ் திஸ் பாயிண்ட் இஸ் எ இன்டீரியர் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி வர பாயிண்ட்ஸ் இதனுடைய யூனியன். ஓகே. இந்த இன்டர்வல்ஸுடைய கலெக்ஷன்ஸ் இந்த செட் யூ கேன் சே நாட் எவ்ரி நெய்பர்ஹுட். எனக்கு அட்லீஸ்ட் ஒன் நெய்பர்ஹுட்டை அந்த பாயிண்ட்டை சுற்றி நான் ஒரு சின்ன நெய்பர்ஹுட் வரைகிறேன். அந்த நெய்பர்ஹுட் எதுக்குள்ளேயே வந்தோன்னா எனக்கு சப்போஸ் ஐ டேக் ஒன் பாயிண்ட்டை இ அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அது நான் ஒரு நெய்பர்ஹுட் வரைகிறேன். ஐ டேக் ஒன் நெய்பர்ஹுட் அந்த ஈன்ற பாயிண்ட் திஸ் இஸ் அ ஜிக்குள்ளே வரும். அந்த நெய்பர்ஹுட்டை ஜியினுடைய சப்செட் ஆகிடும். அந்த நெய்பர்ஹுட் வந்து ஃபுல்லாக வந்து ஜிக்குள்ளே வந்துட்டா தட் இஸ் கால்டு interior points. So this set is called a open set. So what about the closest set? So we know very well this is a limit points. Suppose f is set a closed set. So every point is a limit points. Limit point க்கு என்ன definition? லிமிட் பாயிண்ட் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இன்டீரியர் பாயிண்ட்லாம் தெரியும். ஒரு நெய்பர்ஹுட்டை செட்டுக்குள்ளேயே முழுசாக இருக்கிற மாதிரி வரும். தட் இஸ் அந்த ஜின்ற செட்டுக்குள்ளேயே ஒரு நெய்பர்ஹுட் உள்ள சப்செட்டாக வர மாதிரி என்னால் ஒரு நெய்பர்ஹுட் வரைய முடியும்னா அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லணும்னா இன்டீரியர் பாயிண்ட் சொல்லலாம். பட் இந்த க்ளோஸ் செட்டில் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த க்ளோஸ் செட்டில் இப்போ லிமிட் பாயிண்ட்டுக்கு டெஃபினேஷன் பார்க்குறப்போ every neighborhood, that is very important, every neighborhood, but not in the set. செட்டுக்குள்ளே இருக்கிறவங்க கூட அவசியம் இல்லை. சப்போஸ் இங்கே இருக்குன்னு பட் எவ்வரி நெய்பர்ஹுட் நான் ஒவ்வொரு நெய்பர்ஹுட் வரைஞ்சாலும் அதில் ஒன் பாயிண்ட் இஸ் இந்த செட், அனதர் ஒன் இஸ் நாட் இந்த செட்டு, காம்ப்ளிமெண்ட்டாகவும் இருக்கலாம். இஸ் இட் ரைட்? சப்போஸ் செட்டுக்குள்ளேயே இருக்குது, தட் இஸ் நோ ப்ராப்ளம். பட் எவ்வரி நெய்பர்ஹுட் ஒன் மஸ்ட் பி இந்த செட்டு. இந்த செட்டுக்குள்ளே அந்த நெய்பர்ஹுட்டில் ஒரு பாயிண்ட்டாக இந்த ஜெஃப்ன்ற செட்டுக்குள்ளே வரணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நெய்பர்ஹுட்டே அந்த செட்டுக்குள்ளே போயிடணும். இங்கே பார்த்தீங்கன்னா லிமிட் பாயிண்டில் தட் இஸ் அ டிஃபரன்ஸ். இப்போ சப்போஸ் ஐ டேக் ஒன் பாயிண்ட் இயர் வெரி வெரி நியர். பட் இதில் ஒரு சின்ன ஸ்மால் நெய்பர்ஹுட் வரைஞ்சால் கூட எஃப்ல ஒரு பாயிண்ட் எனக்கு வந்துடுது. ஒன் பாயிண்ட் இஸ் எஃப், அனதர் ரிமைனிங் இந்த நாட் இன் எஃப். லைக் தட் எவ்ரி நெய்பர்ஹுட் ஐ கேன் ட்ரா அப்படின்னா இமிடியட்லி யூ கேன் சே இட் இஸ் ஏ லிமிட் பாயிண்ட். பட்
அதே சேம் கேஸ் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். I take one small neighborhood but not contained in G. It is not a interior point. Am I right? So, என்ன இதில் கன்க்ளூஷன் வந்தோம்னா every interior points here we can say limit points. But limit points need not be a interior points. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்குது. மேபி அதுவும் கொஷின்ஸ் கேட்டாலும் கேட்கலாம் இல்லையா. எவ்வரி இன்டீரியர் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு லிமிட் பாயிண்ட்ஸ், பட் லிமிட் பாயிண்ட்ஸ் வந்து நீட் நாட் பி அ இன்டீரியர் பாயிண்ட்ஸ். ஓகே, so this is a definition of this one. Next, we should know about the dense concept. Dense. So dense set. I take one set X, அதனுடைய க்ளோஷர் இது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் அந்த செட் எக்ஸு அந்த எக்ஸினுடைய சப்செட் ஏ, இந்த ஏக்கு நான் க்ளோஷர் எடுத்தேன்னு வச்சுங்க, அந்த சப்செட் ஏக்கு க்ளோஷர் எடுத்தேன்னா சப்போஸ் எக்ஸுன்ற செட்டுக்கு ஈக்குவலாக இருந்துட்டால் தட் இஸ் ஏ டென்ஸ். A is dense in X அப்படின்னு சொல்லலாம். That is dense of A. That is A closure equal to A union dense of A. Okay. Small ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ சப்போஸ் கேபிட்டல் எக்ஸை வந்து 1 2 3 அதில் சப்செட் 2 3 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இந்த டோபாலஜி பார்க்குறப்போ ஆல்ரெடி டோபாலஜி வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் பிகினிங் டெஃபினேஷன்ஸ். ஸோ அதை உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் அ வெல் நோன். என்ன டோபாலஜிக்கு என்ன டெஃபினேஷன், எப்படி இருந்தால் டோபாலஜி ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம், அதில் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், வெல் நோன். ஓகே, ஸோ ஐ டேக் திஸ் ஒன் topology. So in this topology A 2,3 is a subset. Okay, so what about the dense of A கிட்ட இருக்கிற பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1 2 3 இருக்குது. 2 சுற்றி நான் ஒரு நெய்பர்ஹுட் வரைகிறேன், 1 கவர் பண்ணுறேன். சிமிலர்லி 3 சுற்றி நான் ஒரு நெய்பர்ஹுட் வரேன். ஸோ 1 is a dense of A. That is closure of A. Am I right? What is the closure of A? 1 2 3. That is A union dense of A. So that is a 1 2 3. So A closure, it is nothing but X. Am I right? So say A is dense in X. Okay. It's a well-known example. This is a well-known example. Dense of rational numbers. That is rational numbers are in dense in R. கரெக்டுங்களா? ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் இன் டென்ஸ் இன் ஆர், ரியல் நம்பர்ஸ். தட் இஸ் இப்போ நான் வந்து ரேஷனல் நம்பருக்கு லிமிட் பாயிண்ட்டை கலெக்ட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குன்னா இர்ரேஷனல் நம்பர். தட்ஸ் யூனியன். அப்போது ரேஷனல் யூனியன் இர்ரேஷனல் நம்பருக்கு வந்து ரியல் நம்பர். ஸோ Q closure equal to Q union Q dash. That is a rational irrational union. You can get the R. So option A is correct because see the option, if A is closed and dense in R, then A must be equal to R. As per the definition only, the option A is correct. So only நம்ம definition வச்சே நம்ம என்ன சொல்லலாம், option A is correct. So what about the second one? If A is closed, then A is infinite. இப்போ ஒரு A என்ற closed setல I can find one finite set. So we can't say it's an infinite set. So need not be infinite. Is it right? So this option is wrong. Okay, if A is closed, we can't say A is infinite because A is a subset of the R. But in the case of A is open, I can find okay, option C. Option C. For example, R, A என்றது அதனுடைய நான் எம்டி சப்செட்டு. இந்த நான் எம்டி ஓப்பன் செட்டில் ஐ ஃபைண்ட் ஒன் சப்செட் G. I put a neighborhood. Suppose say E point, I put a neighborhood G. It's a subset. So infinite points. These interior points are infinite points. So A has infinite points. So A is infinity. Am I right? So option 3 is correct. If A is open, then A is infinity is correct. But in the case of closed, need not be infinite. That is very important. Okay. So that's why the option C is correct. So what about the option D? If A is infinite, then
ஏ இஸ் எய்தர் ஓப்பன் ஆர் க்ளோஸ்டு ஆர் டென்ஸ் இன் ஆர். பட் இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஏ வந்து ஒரு சப்செட், நான் எம்டி சப்செட்டு. மோரோவர் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, ஏ இஸ் இன்ஃபனைட்டு. ஸோ நம்மளால் ஒரு இன்ஃபைனைட் செட்டை ஓப்பனாகவும் ஆர் க்ளோஸ்டாக டென்ஸ்னு நம்ம இமிடியேட்டாக நம்மளால் சொல்ல முடியாது, உடனே கன்க்ளூஷன் வர முடியாது. இஸ் இட் ரைட்? அது நெய்தர் ஓப்பனாக கூட இருக்கலாம், நார் க்ளோஸ்டு. ஸோ வி கான்ட் சே, இது நம்ம ஷூராக சொல்ல முடியாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ராங். ஸோ வாட் இஸ் த ஆப்ஷன்ஸ்? ஆப்ஷன் ஏ அண்ட் சி ஆர் கரெக்ட். ஏ அண்ட் சி ஆர் கரெக்ட். ஸோ காம்படேட்டிவ் எக்ஸாமில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஈஸியாக டெஃபினேஷன்ஸ் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஈஸியாக மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் த ஃபுல் வீடியோ அண்ட் சப்போர்ட். ஸோ ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.